ஏற்கனவே அவர் கடந்த தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு ஊரா போய் பெட்டி வச்சதுல கிட்டத்தட்ட 14 லட்சம் மனுக்கள் இன்னும் அதுல இருக்கணும். மேலும் இது போன்ற இப்ப ஒரு நாளைக்கு 1,26,000 மனுக்கள் பெறப்படுவதா தமிழக அரசு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, இது ஒரு ஏமாத்தா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது 4 வருஷத்துக்கு முன்னால செய்ய முடியாததை 45 நாள்ல எப்படி செய்வாங்க நான் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருக்கேன். ஏற்கனவே பெட்டிக்குள்ள பல மனுக்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த பெட்டிக்குள்ள போய் இந்த மனு தூங்க போகுது நமக்கு தெரியாது. அதனாலதான் அன்னன்னைக்கு மக்களுக்கான திட்டங்களை அன்னன்னைக்கு தீர்வு கண்டிருந்தா இன்னைக்கு போய் நீங்க மக்களோடு ஸ்டாலின் போக முடியாது. நான் கேட்கிறேன், மக்களோடு ஸ்டாலின்னா மக்கள் எங்க இருக்காங்க? அரசாங்க மருத்துவமனையில் தான் இருக்காங்க. காணொலியில மக்களை பாக்குறதோட நேரலையாவே மக்களை பார்த்திருக்கலாம்ல. ஆக அரசாங்கம், தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி வருகிறது. ஆனா மறுபடியும் மத்திய அரசு குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கூட தலைநகர்களை டயாலிசிஸ்க்காக 1,40,000 பேர் பிரதமர் டயாலிசிஸ் திட்டத்தினால பலன் பெற்றிருக்கிறாங்க. அதனால மோடிஜி அவர்கள் எந்த பாராபட்சம் இல்லாம தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுவதுதான் உங்களோடு ஸ்டாலின் வீட்டிற்கு வீடு நாங்க வருகிறோம் என்றதெல்லாம் இதுவரைக்கும் செய்யாத கடமை தவறியவர்கள் நீங்கள். இன்னும் 45 நாட்கள் உங்களால் செய்ய முடியாது. அதை 2026 நீங்கள் காண்பீர்கள். அதாவது அது தெளிவா சொல்லிட்டாங்க என்ன திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கொடுக்கிற திட்டத்திற்கு நீங்கள் 12 கோடி ரூபாய் நாங்க கங்கை அந்த சோழ கங்கைக்கு அவரு இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். பிரதமர் வருகிறார் என்ன பண்ணா அந்த பகுதியே இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு கவனத்தை ஈர்க்கிறது. அதனால இனிமே பெரியார் புராணம் பாட முடியாது, பெரிய புராணம் தான் பாட முடியும் தமிழ்நாட்டுல. அதான் சரி. ஏன்னா ஆன்மீக தமிழ் தான் இனிமே ஓங்கி இருக்க போகிறது. அதோட சேர்ந்து ஏன்னா கங்கை, நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க வேறு மொழியை பத்தி பேசினா உடனே நாங்க தமிழுக்கு எதிரானவர்களாம் சொல்லுவோம். நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். தமிழ் உலகத்தை வாழ வைத்தது, உலகத்தை வெற்றி கொண்டது என்பதை தான் ராஜேந்திர சோழன் நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். ஆக கங்கை தண்ணீரை கொண்டு நமக்கு சிவனுக்கு இங்க அபிஷேகம் செஞ்சார் அவரு. இன்னைக்கு கங்கை தண்ணீரை கொண்டு கங்கை ஓடுகின்ற பாராளுமன்றத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் நம் பாரத பிரதமராகவும் இருக்கிற மோடி அவர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த கங்கை நீரை கொண்டு வருகிறார். இந்த தேச ஒருமைப்பாடு தான் முக்கியம். இந்த தேச ஒருமைப்பாடும் நேச ஒருமைப்பாடும் தான் முக்கியம். இன்னொன்னு, சிஎம்ஆ இருக்கும்போது ஜல் மந்திர் அப்படின்னு சொன்னாரு. அதாவது நீர்நிலைகளை நீர் கோயில்கள்னு சொன்னார். அதே இது ராஜேந்திர சோழன் நீர் தூண்னு சொல்லியிருக்கிறார். நீர் ஜல் ஸ்தம்பம்னு எவ்வளவு கனெக்டிவிட்டி இருப்பாருங்க. மோடிஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கு. ஆனால் நாங்க தமிழுக்கு எதிரானவர்கள் சொன்னா இனிமேல் மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இன்றைய தூத்துக்குடி அதற்கு சரித்திரத்தை எழுதட்டும். பெரிய புராணம் தான் இனிமேல் தமிழகத்தில், ஆன்மீக தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில், காவி தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில் என்ற சரித்திரத்தை இந்த தூத்துக்குடி எழுத போகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் அதை வரவேற்க காத்திருக்கிறது. இப்ப யாருக்குப்பா பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு எந்தவித பாதுகாப்பு இல்லை, அவரை நடக்க வைக்கிறாங்க, பாதுகாப்பே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்குது? ஒரு காவல்துறை அதிகாரியை இவ்வளவு நேர்மையாக இருப்பதற்காக தமிழ்நாட்டுல யாரெல்லாம் குறிவைக்கப்படுகிறார்கள் என்றால் நேர்மையாக இருப்பவர்கள் குறிவைக்கப்படுவார்கள். கிட்னி திருட்ட கூட இவங்க விட்டுருவாங்க. ஆனா இந்த ட்ரக் திருட்ட கண்டுபிடிச்ச ஒரு சுந்தரேசன் போன்றவர்களை இவங்க தண்டிப்பாங்க. அதனால ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது என்பதுதான். அதை காப்பாற்றுவதற்கு தான் பிரதமர் வருகிறார் என்பது. அப்பனா ஏன் நான் கேக்குறேன், இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்க சுகாதாரத்துறைக்கு ஏன் முதலமைச்சர் சிகிச்சை எடுத்துக்கலப்பா? இந்தியாவிலேயே முதல் தரமா இருக்குல்ல. அப்போ மக்கள் வேறு, முதலமைச்சர் வேறா? உங்களோட ஸ்டாலின் தானே, உங்களோட அங்க போய் உட்கார வேண்டியதானே? ஆமா, உலக தரம் வாய்ந்து இருக்குன்றீங்க. அப்புறம் ஏன் சீஃப் மினிஸ்டர் அங்க போகல? கேள்வி கேட்கலாம்ல அந்த கேள்விய. அப்ப பொதுமக்களுக்கு ஒரு சிகிச்சை, சீஃப் மினிஸ்டர் ஒரு சிகிச்சை இருக்க கூடாது இல்ல? ஆமா, அதத்தான் சொல்லி இன்னைக்கு செய்தித்தாள் வந்திருக்கு. 12,000 பேர் ஓபிக்கு வர்றாங்க. ஆனா 2 எக்ஸ்ரே மிஷின் இருக்கு. இன்னைக்கு செய்தி வந்திருக்குது, பிறந்த குழந்தைய தரையில படுக்க வைக்கிறாங்க, டாக்டர்ஸ் இல்ல. அப்போ மருத்துவத்துறை என்ன மாதிரி இருக்குதுன்னா, நீங்க உண்மையிலே சொல்ற மாதிரி உலகத்தரம் வாய்ந்ததா இருந்ததுன்னா
முதலமைச்சர் அங்க போய் சிகிச்சை எடுத்திருப்பாரா இல்லையா? கேள்விதானே.